பாருங்கண்ணா பெட்ரோலுக்கு படாத பாடுபடுறோம். இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க, பெட்ரோலுக்கு சண்டை. போலீஸ் பார்த்தியா சும்மா நிற்கிறது. நாங்கள் என்ன செய்கிறது? பெட்ரோல் இல்லாமல் வாகனத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கோம்ண்ணா. ஈரானுக்கும் எதுக்கும் சண்டைன்னா இஸ்ரேலுக்கும். அந்த சண்டைக்கு நாங்க என்ன பெட்ரோலுக்கு ஆகணும்? இது என்ன ஆட்சி? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் சண்டை. ரைட், ஓகே. நாங்க நம்பி தானே ரணிலுக்கு ஓட்டு போடாம இவர் திசை காட்டின்னு சொல்லி திசையை காட்டுவாருன்னு அவருக்கு ஓட்ட போட்டுனாங்க. பாருங்க என்ன சொல்லுவா கொஞ்ச நேரம். எங்களுக்கு தார வந்து இந்தியா தான் பெட்ரோல் தருது. ஓகே, இஸ்ரேலும் ஈரானும் சண்டை. அப்ப இவங்க லைன்ல நிக்கிறாங்க. பெட்ரோல் இல்லன்னு பெட்ரோல் ஒரு நாளைக்கு 50. இல்ல இது தேவையில்லாத ஒரு லைன். ஓகே, உண்மை தேவையில்லாத ஒரு லைன்ல நிக்குது. இது பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி வரேன். இது தேவையில்லாத ஒரு லைன் ஒன்று. ஓகே, ஏன் சொல்லுவா அப்போ இது வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒரு கரண்ட் இல்லாத ரிச்சுவால தான் அவ்வளோ லைன் வந்தது. ஓகே, இப்போ பெட்ரோல் வந்துட்டு ஒரு அன்னநாடு வார சாமான் தானே. இப்போ எங்களுக்கு இப்போ கலெக்ஷன் நான் வேலை செய்கிறேன்னா சரியா, எவ்வளோ பேர் வந்து இப்படி நாளைக்கு கொழும்பு போகிறாங்க, யாழ்ப்பாணம் பண்ணெடுக்க போகிறாங்க, அங்கே எங்கேன்னு இருக்காங்க. அவங்க வந்து பெட்ரோல் அடித்து கொண்டு இருந்தா அப்போ நாங்கள் கலெக்ஷன் ஒரு நாளைக்கு உழைச்சி சாப்பிட்ற கலெக்ஷனுக்கு வேலை செய்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்படி லைனில் நின்று அடித்தா சண்டை பிடிக்கிறாங்க. டிவியில் எல்லாம் வருமா? கண்டிப்பாக. ஓகே அண்ணா, நன்றி, வணக்கம் அண்ணா. ஓகே.